பிரசனத்திலே அமர்ந்து வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம். அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், if you love me, keep my commandments. என் கற்பனைகள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், இந்த அன்புல காணப்படக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாத அன்பு இருக்குல்ல, அது அது வம்பு. ஆமென். அது உண்மையான அன்பே இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத அன்பு உண்மையான அன்பே இல்லை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பே கிடையாது. 1 யோவான் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது என்ன? காலையிலிருந்து நைட்டு வர ஐ லவ் யூ 1000 ஸ்தோத்திரம் போல 1000 ஐ லவ் யூ சொல்றதா? இல்ல. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கை கொள்ளுவதும் அப்படின்னா வேறையும் இருக்கு. இல்ல இல்ல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் நம்ம என்ன செஞ்சாலும் அது அன்பு கூறுகிறதே கிடையாதாம். அன்பு கூறுகிற லிஸ்ட்லயே கிடையாது. நம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. எனவேதான் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 22, 21வது வசனத்தை வாசிக்கிறேன். என் கற்பனைகளை பெற்று கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கற்பனைகளை பெற்று கொண்டு. அப்போ உண்மையிலே நேசிக்கணும்னு விரும்புறவ, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், பெற்றுக்கொள்வான். நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுகிறோமா? கற்பனைகள் இருக்கு. என்ன கற்பனைகள்? நமக்கு தெரிஞ்ச கற்பனை மோசேக்கு கொடுத்த கற்பனை. இன்னையும் அதை தாண்டி வரவே மாட்டேங்கிறோம். அதை எல்லாத்தையும் ஒரே லைன்ல தந்தார் ஒரு கற்பனைய. என்ன கற்பனை தெரியுமா? நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீயும். எல்லாத்தையும் நம்ம இன்னும் அங்கிருந்தே வரல, சீனாய் மலையிலிருந்து இறங்கல. அவர் அடுத்து ஒலிவ மலைக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். நம்ம இன்னும் சீனாய் மலையை விட்டே தாண்டி வர மாட்டேங்கிறோம். நாம கற்பனை பெற்றுக்கொண்டு. எப்படி பெற்றுக்கொள்ளணும்? மோசே ஏறி போனாரு பாத்தீங்களா? லவ் பண்ண போனவன் எப்படி போனான் தெரியுமா? 2 கற்பலைகளை எடுத்துட்டு போறான். அதுல அவன் எதுவுமே எழுதல. இந்த கர்த்தரிடத்திலிருந்து கற்பனையை பெற்றுக்கொள்ளுகிறவன் தனக்கென்று எதுவுமே எழுத மாட்டான். அதுல ஒன்றுமே எழுதல. அப்படி வெறுமையா போறான். அவர் கொடுத்தது அப்படி 2 கையில பிடிச்சிட்டு. ஒரு வாட்டி அப்படிதான் வந்தாரு. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில உடைச்சிட்டார். அத எல்லாரும் கோபத்தை பைபிள்ல தான் காட்டுவோம், ஜபத்துல தான் காட்டுவோம், ஆராதனையில தான் காட்டுவோம். பாருங்க, வேற எதுலயும் காட்ட மாட்டோம். ஆமே, ஏதாவது கல்யாண வீட்டுல போய் நம்ம இப்படி இருப்போமா? அப்படி இருந்தா என்ன நினைப்பாங்க? ஒருவேளை இவன் கெட்ட போற பெண்ணை இவன் கெட்டுனா அதனால இப்படி ஃபீல் பண்ணிட்டு என்ன வேணாலும் நினைப்பாங்க. எந்த கல்யாண வீட்டுல போனாலும்
சுகர் அடிச்சு ஏறினாலும் பாயசத்துல பூந்தி போட்டுதான். வேற எங்க போனாலும் நம்ம முகத்தை இப்படி வச்சுட்டு போவோம். ஆனா சர்ச்சில் வந்திருந்தா மட்டும், ஏன்னா ஏதோ பிரச்சனை, ஏதாவது போராட்டம், எல்லாத்தையும் இங்கதான் காட்டும், இங்கதான் காட்டும். ஆண்டவரும் கிருபையா சகித்து. வேற எல்லா இடத்துல இப்படி இங்கே இருக்கு, இப்படி இருக்கிற ஆட்கள் வெளியே போய் பார்த்து எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒருவேளை இவருக்கு கல்யாணமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆமே, கற்பனைகளை பெற்றுக்கொண்டு மோசே ஒரு வாட்டி உடைச்சிட்டார், அடுத்த வாட்டி போய் நிக்கிறாரு. இப்போ எழுதி கொடுக்கும் போது மோசே 2 கையில, அப்ப மோசே எதை கீழே போட்டார் தெரியுமா? 2 கையில கற்பனை இருக்குன்னா இன்னொன்னு எப்பவுமே கையில ஒண்ணு வச்சிருப்பாரு. என்ன அதன் அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்காக எதையும் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அன்பு கூறுகிறவன். வாழ்க்கை ஃபுல்லா கையில ஒண்ணு வச்சிருந்தான் பாருங்க, இது எப்பவுமே என் கூட இருக்கும், வாழ்விலும் தாழ்விலும் அப்படிங்கிறது மாதிரி கூடவே இருக்கும். ஆனா அந்த வார்த்தையை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டான் பாருங்க, இந்த வேர்டுக்காக. ஏன்னா அப்பா என்ன நேசித்து எனக்கு தந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாட்டி என்னுடைய டேபிள்லாம் கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருந்துச்சு, அது கொஞ்சம் அழுக்கா இருந்து, அப்படி சுருட்டி வேஸ்ட் பாக்ஸில் போடுறது தான் உண்டு. அப்படி சுருட்டி போடலாம் அப்படி போகும்போது அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 வார்த்தை எழுதியிருந்து, பெருசா ஒன்றும் இல்லை. அதில் எழுதின வார்த்தை அனைத்தும் எனக்கு தெரிந்தது. ஆனாலும் நான் அதை அப்படி பத்திரமா வச்சேன். ஏன்னா அது எங்க அப்பா எழுதினது, எங்க அப்பாவுடைய கை எழுந்தது. அவங்களுடைய மெசேஜுக்கு ஏதோ 4 நோட்ஸ், 4 ரெஃபரன்ஸ் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த 4 ரெஃபரன்ஸும் எனக்கு தெரியும். அதை நான் ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறது தான் உண்டு. ஆனாலும் அது எங்க அப்பாவுடைய கையெழுத்தானதுனால அது அழுக்காக தான் இருக்கு. இருந்தாலும் அதை தூக்கி என் டைரி ஏதாவது ஒன்றில் அப்படி தூக்கி உள்ள வச்சுட்டேன். ஏன்னா அந்த நேசம் என்ன செய்ய தெரியுமா, அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறான். அவன் தான் அன்பு கூறுகிறவன். அப்படி என்னிடத்தில் ஒருத்தன் அன்பா இருக்கிறான், அவன் பிதாவுக்கு அன்பா இருப்பான். பரலோக தகப்பனுடைய அன்பை சம்பாதிக்கணும்னா நம்ம யாரை வெறித்தனமா நேசிக்கணும் தெரியுமா? ஜீசஸ. ஆமென், ஹல்லேலூயா. நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இயேசு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்படி வெளிப்படுத்ததான் அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் அப்படி போயிட்டே இருப்போம். 23வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளும். அன்புக்கு வேற டெபினிஷனை கொடுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவர். சரி, அன்பா இருக்கிறவன் என்ன செய்வான்? அவன் அன்பா இருந்தால் அவன் என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்லுவான், நைட்டு தூங்கும் போது குட் நைட் சொல்லுவான், அல்லது இப்படி வேற ஒண்ணுமே சொல்ல. கை கொள்ளுவான், கை கொள்ளுவான், கை கொள்ளுவான், 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 கொள்ளுவான். கை கொள்ளாதவன் கொல்லுவான், கொல்லுவான், கொல்லுவான். கை கொள்ளுவான். வேற இதுதான் திரும்ப திரும்ப வேற ஒண்ணுமே கிடையாது. அன்பு கூறுகிறதின் அடையாளமே வசனத்தை கை கொள்வது. வசனத்தை கை கொள்ளாதவங்க அன்பு கூறல. ஆண்டவர் வேற எந்த விதத்திலும் ஆண்டவர் நான் சர்ச்சுக்கு 6 மணி சர்வீஸுக்கு 5:30 போயிருந்தேன். ஒருவேளை காணிக்கையை நான் கூட்டி கொடுத்த அன்பு குரு திரும்ப 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 இப்படி சொல்லிட்டு இருந்ததுனாலதான் இவர் மார்பில் சாய்ந்திருந்து கேட்ட யோவான் எழுதுறாரு, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. யோவான் 14:31 இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு தம்மை காண்பிக்கிறார் பாருங்க. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளை இட்ட படியே செய்கிறேன் என்றும் என்று சொல்லுகிறார். நீ அன்பா இருந்தா என் வசனத்தை கை கொள்ள.
ஆண்டவர் அது எப்படிங்க பாரு, நான் என் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். அவர் எங்க கட்டளையிட்டார் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல. அங்கிருந்து தொடங்குறார் இவரை குறித்து. ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அப்படிலாம் சொல்லல. சொல்லும் போதே அவர் உன் தலையை, அது இந்த ப்ராஃபஸி கேட்க ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அடுத்து ப்ராஃபஸியில் என்ன தெரியுமா? இது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகும். அடுத்து பெத்லகேமே யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே நீ சரியாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் அவருடைய பிறப்பிலிருந்து வளர்ப்பு, மரணம், எல்லாமே எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்றார். ஆண்டவர் ஜீரோவா இருந்து ஹீரோவானவர் கிடையாது. அவர் என்னைக்குமே ஹீரோ. அவர் தேவனாய் இருந்து மனுஷனாய் வந்தார். இன்னைக்கு அநேக மனுஷர்கள் தங்களை தேவனாய் மாற்ற முயற்சிக்கிறார்கள், மண்ணாய் போய்விட்டார்கள். இவர் தேவனாய் இருந்து மனுஷனாக வந்தார். மனுஷனாகவே இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மரித்தாலும் அவர் கர்த்தத்துவம் அவருடைய தோள்ல தான் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? அந்த தெய்வத்துவம் அவரை விட்டு விலகவே இல்லை. அதனாலதான் ஒருத்தன் இயேசுவினிடத்துல நல்ல போதகரேன்னு சொல்லும் போது, இயேசு நீ என்ன, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் இல்லையே, அப்போ நீ என்ன அக்செப்ட் பண்றியா? அப்படி உனக்கு புரிஞ்சுட்டா நான் யாருன்னு. அதான் அதனுடைய மீனிங். அப்படிப்பட்டவர் பிதா மேல வைத்த அன்பின் அடையாளமாக, பிதாவின் மடியில இருக்கிற செல்ல பிள்ளை, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிதாவை கிஸ் பண்ணிட்டு இருக்கல. அப்ப நான் என்னப்பா செய்யணும்? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் அப்படின்னு ஃபாதர் அழகா பாடி இருக்கிறார். சொன்னாரு, மறு பேச்சே பேசல. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படிங்கிறார். இந்த பூமியில அவர் எல்லாவற்றையும் பிதா சொன்னது போல செய்து முடித்ததுனாலதான் அவர் பிதா கையில ஒப்பு கொடுக்கும் போது எப்படி சொல்லி ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? முடிந்தது, இட் இஸ் finished, நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுனால சொல்ற, பிதாவை உம்முடைய கையில். ஏன்னா அவர் துடிக்கும் போது ஒப்பு கொடுக்கல, அவர் முடிக்கும் போதுதான் ஒப்பு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு துடிப்பு வரும்போதே எலியாவை மாதிரி போதுங்கிறோம். அவர் போதும்னு சொல்லல. என் லவ், இதான் அன்பு. நம்ம கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லா நான் ஒரு பாதையில போனாலே போதும் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு சகித்தார் இருக்கு. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒப்பு கொடுக்கிறார். நம்ம துடிக்கும் போதே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கையில ஆணி அடிக்கும் போது அவர் சகித்து இன்னும் முடிக்க என்ன வேண்டி இருக்கு. அதான் யோவான் 19 இருக்கும். ஆமே, எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருக்கிறேன் என்றார். அவருக்கு வலி தாங்க முடியல. இப்ப கூட அவர் நினைச்சா கொடுக்கலாம். ஏன்னா அவர் தான் ஜீவனின் அதிபதி, ஜீவாதிபதி, ஜீவனின் அதிபதி. அப்ப அவர் எப்போ நினைச்சாலும் கொடுக்கலாம், எப்போ நினைச்சாலும் கொடுக்கலாம், எப்போ நினைச்சாலும். இங்க பாருங்க, அவர் உயிரை யாருக்கும் எடுக்க முடியாது. அவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. என்ன ஒரு அதிகாரம் உள்ள தேவன்! ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரை யாருக்கும் எடுக்க முடியாது, அவர் கொடுத்தாதான் உண்டு. இப்படி ஒரு கிஃப்ட் மட்டும் இருந்தா. ஆனா அவர் அப்போ இந்த ஆணி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே கொடுத்திருக்கலாம். அல்லது ஆணி அடித்து சிலுவையில 6 மணி நேரம் தொங்குறார். அந்த 6 மணி நேரம் தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பெயினை கூட அவர் சகித்திருக்கலாம். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். இல்ல, இன்னும் நான் அப்பா சொல்லி செய்யாம நான் போகக்கூடாது. அப்பா சொல்லி செய்யாம நான் துடிக்கிறதுனால நான் ஒப்பு கொடுக்க கூடாது. நான் முடிக்கிறதுனாலதான் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த அன்பு, நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே. ஆமென். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்கள கற்பனை உண்மையிலேயே இந்த வசனத்தின்படி வசனத்தை கை கொள்ளணும்னு ஆசை இருக்கிறவங்கள கை தூக்க சொன்னா நம்ம எல்லாரும் கை தூக்குவோம். இந்த வசனத்தை கை கொள்றவங்க கை தூக்க சொன்னா நம்ம எல்லாரும் கை தூக்க மாட்டோம், நான் உட்பட. நான் கேட்கிற லிஸ்ட்ல இருக்கிறதுனால நான் அப்படி சில எக்ஸாம் நடக்கும்போது சிலர் சொல்லுவாங்க நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கிறேன்.
அதன் அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு எக்ஸாம் எழுத, அதனால நான் வந்து பார்த்துக்கிறேன். சர்ச்செல்லாம் கொஸ்டின் நடக்கும்போது சிலர் வந்து அப்படி எக்ஸாமினரா நிற்பாங்க. மேக்சிமம் அவங்களுக்கு